ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் awesome வீடியோ. சவுதியில் ஜெலன்ஸ்கி தரையிறங்கின பிறகு அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இடையான உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் பேச்சுவார்த்தை பேசி முடிக்கப்பட்டிருக்கு. என்ன முடிவு இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தான் ரிபல்ஸ் ட்ரெயினை கடத்திட்டு போயிருக்காங்க. நம்ம இந்திய விமானப்படைக்காக Su-57ங்கிற 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானமே தேர்ந்தெடுக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக இந்த செய்தி வந்திருக்கு. நம்ம AMCAக்கு ரஷ்ய ஜெட் இன்ஜின்களோட டாடா நிறுவனம் AMCAவை உற்பத்தி பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ண போகிறோம். இதில் இந்திய டிஃபென்ஸ் நியூஸை மட்டும் பார்க்க விரும்புகிறவங்க டைரெக்டாக 3வது நிமிஷத்துலேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம நேர்களில் பல பேரும் ட்ரம்பின் ஃபேனாகவும் புட்டினின் ஃபேனாகவும் இருப்பதால் இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்காக சில உலக செய்திகளிலிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதமறிவோம் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதிபர் ஜெலன்ஸ்கி கடந்த மாதம் ஓவல் ஆஃபீஸில் ட்ரம்ப் கூட சண்டை போட்டுட்டு சிக்கலை இடியாப்ப சிக்கலாக ஆக்கிட்டு போனார். இதனால் கொஞ்சம் நஞ்சம் உதவி பண்ணிகிட்டு இருந்த அமெரிக்கா முழுமையாக அவங்களுடைய உதவியை நிப்பாட்டினாங்க. அமெரிக்காவின் நிலைப்பாடும் கம்ப்ளீட்டாக ரஷ்யா பக்கம் திரும்பினது. வெளி உலகத்துக்கு நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதிபர் ஜெலன்ஸ்கி ரொம்ப சைலண்ட்டாக ஒரு வேலையை பார்த்துருக்காரு. ட்ரம்ப்புக்கு நேரடியாக ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காரு. இந்த செய்தி சொல்கிறது BBC நியூஸ். இந்த மன்னிப்பு கடிதத்தோட எஃபெக்டாக தான் ஜெலன்ஸ்கியை சவுதிக்கு வர சொல்லி அமெரிக்கா அழைப்பு விடுத்திருக்காங்க. பல பேரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரம்ப் புட்டின் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தையில் இணைய தான் ஜெலன்ஸ்கி சவுதிக்கு வந்திருக்காரு அப்படின்னு. விஷயம் அப்படி இல்லை. வெறும் அமெரிக்காவிடம் ரஷ்ய விவகாரத்தை பேசி முடிக்க தான் ஜெலன்ஸ்கி சவுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கார். ஹை லெவல் டெலிகேஷன்ஸ் மார்க்கோ ரூபியோ தலைமையிலான அமெரிக்காவின் ஹை லெவல் டெலிகேஷன்ஸும் ஆண்ட்ரி யார்மார்க் உக்ரைன் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இவர் தலைமையில் உக்ரைனின் ஹை லெவல் டெலிகேஷன்ஸும் பீஸ் டேபிளில் உட்காந்து பேசியிருக்காங்க. முதற்கட்ட சுற்றுல எந்த நிபந்தனையும் இல்லாமல் வான்வெளி தாக்குதல் மற்றும் கடல்வெளி தாக்குதலை நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு உக்ரைன் தரப்புல இருந்து இப்போ அமெரிக்காவுக்கு உறுதி தரப்பட்டிருக்கு. காலார்படையும் ஆயுதத்தை கைவிடணும்னா அமெரிக்காவிடமிருந்து உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி தரணும். அப்படி தந்தால் மட்டுமே முழுமையாக உக்ரைன் இந்த போரை கைவிடும் அப்படின்னு உக்ரைன் டெலிகேஷன்ஸ் மார்க்கோ ரூபியோ கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இவங்க கேட்குற செக்யூரிட்டி கேரண்டி வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நேட்டோ மெம்பர்ஷிப் தான். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து தினைக்கும் சொல்கிறாரு, நான் இருக்கிற வர உக்ரைன் கனவுல கூட நேட்டோவில் சேர முடியாது அப்படின்னு. இதுதான் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் நாம் எடுத்துக்க வேண்டிய டேக்அவேஸாக இருக்குது. பட் அது எப்போ இருந்து எஃபெக்டிவ் ஆகும், இதற்கு புட்டின் எது மாதிரியான சம்மதம் தெரிவிப்பார் அப்படின்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ உக்ரைன் சார்பாக நான் நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ரஷ்யா சார்பாக ஒத்துக்கணும். அதற்கு புட்டின் மற்றும் ட்ரம்ப் இடையே பேச்சுவார்த்தை நடக்கணும். ஸோ இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரத்துக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர் ரஷ்யா மேலே மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை ஒன்று நடத்திட்டு வந்திருக்காரு. அதோடைய விளைவு கரெக்டாக 24 மணி நேரம் முடிஞ்சோடனே ஃபேப் ரக குண்டுகளை வீசி மிகப்பெரிய தாக்குதல், அதாவது குஷ் பகுதியில் இருக்கிற ஆயுத குடோன்களை முழுமையாக ரஷ்ய படைகள் தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. ஸோ நடுவில் ஒரு கழகத்தை ஏற்படுத்திட்டு தான் உக்ரைன்லேருந்து ஜெலன்ஸ்கி கிளம்பியிருக்காரு. கரெக்டாக முக்கியமான பேச்சுவார்த்தை நடக்கும்போது ரஷ்யா ஏதாச்சும் ஒன்று செய்வாங்க, இவங்க செஞ்சதுக்கு அதை வச்சு அங்கே பேச்சு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி ஒரு ஐடியாவோடு அங்கே போயிருக்காரு. அதற்கான திரியையும் இங்கே பற்ற வச்சுட்டு தான் போயிருக்காரு. அது ட்ரம்ப்புக்கும் இது மாதிரியான சூழ்ச்சி விஷயங்கள் நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா புட்டின் மற்றும் ட்ரம்ப் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தையில் தான் இதோடைய அடுத்த கட்ட ஹோப் இருக்குது. பட் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக எனக்கு நியூஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை பொறுத்து நாம் இந்த செய்தியை டீப்பாக கொண்டு போகலாம். பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தானை தனி நாடாக பிரித்து அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லும் கிளர்ச்சியாளர்கள் போராளிகள் குத்தால இருந்து பெஷ்வாருக்கு போகும் ஜாஃபருங்கிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை IED மூலமாக வெடிக்க வச்சு 182 பயணிகளுடன் அந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப பரபரப்பான செய்தியாகவே பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. முதற்கட்டத்தில் 11 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸும் கொல்லப்பட்டிருக்காங்க பலூச் ரிபல்ஸ் மூலியமாக. ரொம்ப ரீசண்டாக அதாவது இந்த வீடியோ நான் நேற்று பதிவு செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்போ லேட்டஸ்டான அப்டேட் என்ன வந்ததுன்னா, ராணுவ ஹெலிகாப்டர்ஸ் மூலமாக ஹைஜெக் செய்யப்பட்ட ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் தேடும் பணியில் பாகிஸ்தான் ஆர்மி இறங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் நான் லேட்டஸ்ட்டாக பார்த்த செய்தி. இதை பற்றின அப்டேட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் செய்யப்பட்டிருக்கோம். ப்ளீஸ் கோ த்ரூ தட். கனடாவில் பிரதமர் மாறி இருக்கிறார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இல்லை, லிபரல் பார்ட்டியின் மார்க் கார்னே இவர் தான் இப்போதைய பிரதமராக இருக்கிறாரு. பட் இவரும் ஒரு இன்டரிம் PM ஆகவே செயல்படுவார் அன்டில் அக்டோபர் வரை.
பட் அமெரிக்காவின் டேரிஃபுக்கு எதிராக தான் இவரும் செயல்பட்டுட்டு வராரு. அமெரிக்காவுக்கு தரப்படும் எலக்ட்ரிசிட்டியெல்லாம் நான் கட் பண்ணுவேன், அந்த அளவுக்கு இவர் அமெரிக்காவுக்கு மிரட்டல் கொடுத்துட்டு வராரு. ரஷ்யாவின் Su-57ங்கிற 5ஆம் தலைமுறை போர் விமானம் இந்தியாவின் விமானப்படைக்கு வேணுங்கிறது தான் இந்திய மக்களின் பிரதான விருப்பமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மத்திய அரசும் ஏர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங்கின் தேவை என்ன அப்படின்னு இந்நாள் வரை நமக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ கிளியராக மெசேஜ் கொடுத்துட்டாங்க. ஏபி சிங் நம்ம ஏர் சீஃப் மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, MRFA டெண்டரில் எந்த போர் விமானம் வேணாலும் நம்ம வாங்கலாம், ஆனால் வாங்கும் போர் விமான நிறுவனம் கண்டிப்பாக இந்தியாவின் 5ஆம் தலைமுறை போர் விமான ப்ராஜெக்டில் AMCAல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க AMCAல கொலாபு பண்ணணும் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாரு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கும் ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், தாசால்ட் மற்றும் சாப் நிறுவனம் இவங்க 2 பேருமே 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானத்தை உருவாக்கி வெளியிட்டது இல்லை. அடுத்து US அவங்கள நான் லிஸ்ட்டிலே சேர்க்கலை, ஏன்னா F-35க்கு பல கண்டிஷன்ஸை போடுறாங்க, அவங்க எங்கே நம்ம கூட கொலாப் பண்ண போகிறாங்க. அப்போ மிச்சம் இருப்பது Su-57 அப்படின்னு கேட்டால், Su-57 இந்தியா வாங்கும் பட்சத்தில் AMCA ப்ராஜெக்ட்டுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ரஷ்யாவின் குரலாக ராசோபோரான் எக்ஸ்பர்ட் நமக்கு சொல்லிட்டாங்க. இதை இப்படியே வச்சுக்கோங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ரஷ்யாவின் மிகவும் சக்தி வாய்ந்த 5ஆம் தலைமுறை போர் விமான இன்ஜினான 177Sங்கிற இன்ஜினுக்கான நெகோசியேஷனை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏரோ இந்தியா 2025 தான் 177Sங்கிற இன்ஜின் இந்தியாவுக்கு டிஸ்பிளே செய்யப்பட்டது. அதுவும் இல்லாமல் ஆஃபரும் தரப்பட்டது. இன்ஜினை தர நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்தியா இப்போ இதற்கு ஓகே, நீங்கள் உங்கள் ஆஃபரை கொண்டு வாங்க, அதை நாங்கள் எவல்வேட் பண்ணி நாங்கள் முடிவு சொல்கிறோம் அப்படின்னு 177Sங்கிற 142 கிலோநியூட்டன் த்ரஸ்ட்டை தரும் இன்ஜினை இப்போ வரவேற்றிருக்காங்க நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 120 கிலோநியூட்டன் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜினுக்கு நம்ம முக்கிட்டு இருக்கும்போது 142 கிலோநியூட்டன் த்ரஸ்ட்டை தரும் ஸ்டெல்த் இன்ஜின் வந்தால் கசக்குதா என்ன நமக்கு? வாங்க, நான் ஏன் இந்த இன்ஜினை இவ்வளோ தூக்கி வச்சு பேசுகிறேன்னா, இட் இஸ் சூப்பர் கேப்பபிள் இன்ஜின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ரொம்பவும் நேர்த்தியான இன்ஜின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 177Sங்கிற இன்ஜினை பற்றி முழு விளக்கமும் முழு தகவலையும் முதலாக நம்ம சேனலில் நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் கமெண்ட்டில் தரப்பட்டிருக்கும் லிங்கை பயன்படுத்தி 177S அப்படிங்கிற அசுர இன்ஜின் எப்படியாப்பட்டது, நம்ம படைக்கு அதை எப்படி வலு சேர்க்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் சூப்பர் கேப்பபிள் இன்ஜின். இன்னொரு ஆஃபரும் ரஷ்யன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் Su-57 நீங்கள் வாங்கும் பட்சத்தில் இந்த 177S இன்ஜினையே பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அடிஷ்னல் ஆஃபரும் நமக்கு இருக்குது. ஒரு பக்கம் நம்ம சீஃப் AMCAக்கு சப்போர்ட் பண்ணும் ஃபைட்டர் ஜெட்டையே வாங்குங்க அப்படிங்கிறாரு. மறுபக்கம் நம்ம MOD AMCAக்காக உங்கள் இன்ஜின் நெகோசியேஷன் என்ன அப்படின்னு ரஷ்யா கிட்ட கேட்பது கிளியராக நமக்கு ஒரு மெசேஜ் சொல்லுது. ரஷ்யா கிட்ட Su-57 வாங்கி அது மூலமாக AMCAக்கான ரஷ்யன் கைடன்ஸையும் வாங்கி அண்ட் ஃபைனலாக அதற்கான 177Sங்கிற 142 கிலோநியூட்டன் த்ரஸ்ட் தரும் இன்ஜினையும் நம்ம இந்தியா வாங்கும் போல இருக்குது. இதற்கு நடுவில் தான் அமெரிக்காவிலிருந்து ஒரு சத்தம் வருது. இந்தியா, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து அதிகமான ஆயுதங்களை கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப ஒன் சைடாக போகிறீங்க, அதை குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நான் அவன்கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குறேன்னா அவன் சொன்ன மாதிரி சொன்ன தேதியில் எனக்கு தரான். 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு எனக்கு இழுக்கடிக்கிறது இல்லை. ஒருவேளை டிலே வந்தாலும் நான் உனக்கு TOT பண்ணுறேன், நீங்களே அதை உற்பத்தி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஆப்ஷனை நமக்கு கொடுக்குறான். நீங்களும் இதே மைண்ட் செட்டில் வாங்க, இந்தியா கூட டீலிங் போடுங்க, உங்கள் கூடயே நாங்கள் டிஃபென்ஸ் டீல் வச்சுக்க விரும்புகிறோம், யாரும் இல்லைன்னா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நாம் அப்பாச்சி விமானம் அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டரை அமெரிக்கா கிட்டேருந்து கொள்முதல் பண்ண ஆர்டர் போட்டிருந்தோம். அதில் ஏற்கனவே டிலே 2025 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதையும் 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2026 தான் நமக்கு அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லட்சணத்தில் இவங்க இப்படி பேசலாமா நம்மக்கிட்ட? இன்னும் பல டீல்ஸும் இருக்குது, அதை நீங்களே சொல்லுவீங்க கமெண்ட்டில் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோடு நான் ஃபைனலான செய்திக்கு போகிறேன். AMCAவை உருவாக்க ஹால் கூட சேர்ந்து மஹேந்திரா, L&T அண்ட் டாட்டான்னு 3 ப்ரைவேட் ஃபிர்ம்ஸ் ஆர்வம் காட்டியிருந்தாங்க. இப்போ மஹேந்திரா நிறுவனம் இதிலிருந்து வெளியேறி இருக்காங்க. மீதி L&T மற்றும் டாடா நிறுவனம் தான் இருக்குது. இதுலேயும் L&T தேஜஸ் மாதிரியான போர் விமானத்தை உருவாக்கும் கான்ட்ராக்டை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் டாடா தான் AMCAக்கான ப்ரைவேட் ஃபிர்மாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி இங்கே வருது. டாட்டா மட்டுமே கம்ப்ளீட்டாக AMCAவை ரெடி பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. ரொம்பவும் கிரிட்டிக்கலான காம்போனன்ட்ஸ், கம்பெனிஸ் போன்றவற்றை HIL பார்த்துப்பாங்க. ஃபியூசலாஜ் மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பர்டைஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. இதெல்லாம் வாங்கி அசம்பிளி பண்ணி யார் தருவா அப்படிங்கிற கேள்விக்கு தான் டாட்டா ஆன் த கேம் அப்படின்னு வராங்க. டாட்டாவா L&Tயா? உங்கள் விருப்பம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இந்த காணொலி பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதோட இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமேல்.